சொல்றீங்க மக்களவை தேர்தல் வந்துச்சுல்ல, ஆமா அதுல 40 டீமே ஆப்போனன்ட் டீம் எதுவுமே இல்லையா, எல்லாமே ஸ்பிட் பண்ணி போயிட்டாங்கல்ல. எல்லாமே பெரிய கட்சி எல்லாமே உடஞ்சு போயிட்டு எதுவுமே பண்ண முடியல. அதுவும் இல்லாம இங்க எப்பயுமே ஆளுங்கட்சி தான் வரும். அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி. ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதும் அவங்களும் 40 தான் அடிச்சாங்க. இவங்களும் இது வந்து பெரிய விஷயம் இல்லை. அடுத்தது வேற யாருன்னா வந்தாலும் அவங்களும் அதான் பண்ணுவாங்க. அண்ணா ஆட்சி இருக்கும்போது அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிருக்காங்க. நிறைய பண்ணாங்க. எக்ஸாம்பிள் எதுனா நான் சொன்னது எக்ஸாம்பிள் இல்ல ப்ரோ, சொன்னதுல சொல்லாத நிறைய பண்ணாங்க. அந்த அம்மா உணவுன்னு ஒண்ணு வச்சாங்க, எவ்வளவு பெட்டர் எல்லாருக்குமே. இப்ப அது எல்லாமே க்ளோஸ் பண்ண கஷ்டம் இல்ல. அது எல்லாம் நீங்க என்ன பண்ண, வேற பேர் வச்சு கூட மெயின்டைன் பண்ணலாம். சரி, அம்மா பேர் புரியலையா, வேற கலைஞர் பேர் வச்சு கூட மெயின்டைன் பண்ணலாம். அது பண்ணாதான் இருக்காது. அவர் தானே சொல்ற எல்லாரும் அப்பா கூப்பிடுறீங்க. யாரு கூப்பிடுறது இல்லையா? என்ன ஒரு அதுக்குன்னு அந்த உள்ள இருந்து வரணும் ஒரு ஈர்ப்பு. இப்ப அம்மான்னு சொன்னா எப்படி இருக்குது, ஒரு கெத்தா இருக்கும். அது வரணும், அது வந்து சொல்லி அவ்வளோ தானா வரணும். ஆமா, நிறைய பண்ணிட்டாங்க. சிட்டில இருக்கவங்களுக்கு லேப்டாப்லாம் நார்மலான விஷயம். ஆமா, வில்லேஜ் சொல்லுவாங்க, அங்க இருக்க குழந்தைங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய விஷயம். ஆமா ஆமா, பாத்துக்க மாட்டாங்க. அதை வந்து இப்ப ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அதுதான் ப்ரோ, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ப்ரோ. அதான் மக்களுக்கு வந்து டெவலப் ஆகக்கூடாது, பசங்க வந்து டெவலப் ஆகக்கூடாது. அதெல்லாம் கூட டெவலப் ஆயிடுவாங்க. என்னன்றீங்க? லேப்டாப் ஊருக்கு பசங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சுப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்றது, போன்ல தான் பாக்கணும், போன்ல தான் இது பண்ணணும். அது போல போயிட்டு இருக்கு. 4 ஆண்டு ஆட்சிகள்ல சாதனைன்றதே ஒண்ணும் இல்லைன்றீங்களா? சாதனை இல்ல சார். சாதனை என்ன பண்ணாங்க அவங்க? என்ன ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க? எதுவுமே இல்ல. அப்படியேதான் இருக்கு. என்ன மாற்றம் வந்தது? மாற்றம் எதுவுமே இல்லையே. ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய திட்டம். ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க சார். ஃப்ரீ பஸ் ஒரு பக்கம் கொடுத்துட்டு ஒரு பக்கம் டிக்கெட் விலையை ஏத்துறாங்க. அவ்வளவுதான். 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எல்லா ஒயின் ஷாப்லயும் சரக்கு போகுது, எல்லா கார்னர்லயும் போலீஸ் நிக்கிறாங்க. அதாவது ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த இடத்துல 2000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. அவ்வளவுதான். நம்மளோட காசை ரொட்டேஷன் பண்ணி தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க. சார், இது நிறைய பேர் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒயின் ஷாப்ல இருந்து ஒரு 10 அடி தள்ளி நினைக்கிறீங்க, வரைக்கும் வைக்கிறீங்க, ஃபைன் போட்டு. அதுதான் சார் நடக்குது. நீங்க என் கூட வாங்க. அதெல்லாம் பிளாக்ல எவ்வளவு போகுது? காலையில 12 மணிக்கு தான் ஷாப்பு. ஆனா இங்க 8 மணிக்கெல்லாம் பார்த்தா குடிச்சிட்டு நின்றுப்பானுங்க நம்மளுங்க. எதனால குடிக்கிறாங்க? இங்க பிளாக்ல வித்துட்டு இருக்காங்க. ஏன் தெரியாதா அவங்களுக்கு? ஏன் அதை போய் போலீஸ் குடிக்க முடியாதா? குடிக்கலாம்ல. அதுதான் மாற்றம். 2026 திமுக இருக்குமா இருக்காதா? திமுக எப்பவுமே இருக்குங்க. ஊழல் பண்றதுக்கு ஆள் வேணும், பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க இருக்கணும். அவங்க இருந்தாதான் நம்மளுக்கு தெரியும். அடுத்த வருஷம் ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்ததுன்னா எவெல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. அப்பதான் ரீசெண்டா பார்த்தா லண்டனா எங்கேயோ போனார்ல, அவரு இவ்வளவு பிசினஸ் கொண்டு வந்தாருன்னு சொன்னார்ல. எங்க கொண்டு வந்தாரு? அதோட பேலன்ஸ் ஷீட் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளவு இன்கம் வந்திருக்கு, நான் இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க.